அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் மீமு செய்திகள் நேரம். இன்று 16 ஜூலை 2024 செவ்வாய்க்கிழமை. மிக முக்கியமாக 5 செய்திகளை இப்பொழுது நாம் காண்போம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு தமிழகத்துக்கு தேவையில்லை என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காலை உணவு திட்டத்தை அதனுடைய விரிவாக்கத்தை அவர் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் உள்ள கீழச்சேரி புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் தொடங்கி வைத்து பேசிய போது இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு யூனிட்டுக்கு 20 முதல் 50 காசுகள் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. முன் தேதியிட்டு ஜூலை 1 முதல் இக்கட்டண உயர்வு அமலுக்கு வருகின்றது. 300 யூனிட்டுகள் வரை வீடுகளுக்கான மின் கட்டணம் தற்போது ரூபாய் 4.60 இருக்கிறது. அது இந்த ஜூலை முதல் ரூபாய் 4.80 உயர்த்தப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 86 குறைந்திருக்கிறது. எனவே பெரும்பான்மை பலத்தை மாநிலங்களவையில் பாஜக இழந்திருக்கிறது. அக்கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 101 குறைந்துள்ளது. இதுவும் பெரும்பான்மை பலத்துக்கு தேவையான 113 இடங்களை விடவும் குறைவானதாகும். எனவே மாநிலங்களவையில் மசோதாக்களை நிறைவேற்ற ஆளும் பாஜக அரசுக்கு மேலும் 12 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. நேபாளத்தின் புதிய பிரதமராக நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைவர் KP சர்மா ஒலி பதவியேற்றார். பிரசண்டா தலைமையிலான அரசு கவிழ்ந்ததை தொடர்ந்து சர்மா ஒலிக்கு அதிபர் ராமச்சந்திர பௌடேல் பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். 71 வயதாகும் பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் இம்ரான்கான் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக அடியாலா சிறையில் இருந்து வருகிறார். 2022 அவர் பதவி இழந்ததை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. இம்ரான்கானின் கட்சி தெஹ்ரிக்-ஏ-இன்சாப் தடை செய்யப்படும் என்று பாகிஸ்தான் அரசு நேற்று அறிவித்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.